அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், உடலில் தோன்றக்கூடிய நோய்களுக்கு எந்த மருத்துவ முறை சிறந்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ உடலில் தோன்றக்கூடிய நோய்களை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம உடலுக்குள்ளாரியே உருவாகக்கூடிய நோய்கள். உதாரணத்துக்கு, சாதாரண இருமல், தும்மல், சளி, காய்ச்சல் இதிலிருந்து கேன்சர் வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உடலுக்குள்ளாரியே உருவாகக்கூடிய நோய்கள். ஸோ இதெல்லாமே ஒரு வகை. அதே போல் வெளியிலிருந்து நம்ம உடலை தாக்கக்கூடிய மற்றொரு வகையான நோய்கள். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்லேயோ கார்லேயோ போயிட்டுருக்குறோம், ஒரு விபத்து, ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ அப்போ வெளியிலேருந்து ஒரு பொருள் தாக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அருவாளால் வெட்டிடுறாங்க. ஸோ அப்போ வெளியிலேருந்து ஒரு பொருள் தாக்குது. துப்பாக்கியால் சுட்டுடுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு பொருள் தாக்குது. ஸோ இதை தாண்டி ஒரு பாம்பு கொத்திடுது அல்லது தேள் கடிச்சிடுது. இது மாதிரி விஷப்பொருள், இது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஒரு பொருள் தாக்குது. ஸோ இது மாதிரி நடந்தது அப்படின்னா, இது எல்லாமே வெளியிலேருந்து உடலை தாக்கக்கூடிய மற்றொரு வகையான ஒரு நோய். ஸோ இப்போ நோயை 2 பிரிவாக பிரிச்சிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா, இந்த மருத்துவ முறைகளில் மரபு வழி மருத்துவங்கள், அதாவது குறிப்பாக மருந்து இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய மரபு வழி மருத்துவங்கள். ஸோ இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே உடலுக்குள்ளாரியே உருவாகக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். அதே போல் வெளியிலிருந்து ஒரு பொருள் தாக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நோய்களுக்கு நவீன மருத்துவம் அப்படின்னு சொல்கிற ஆங்கில மருத்துவ முறை சிறந்த பலனை தரும். மற்ற மருத்துவ முறைகள்லாம் அதுக்கு ஒரு பக்கபலமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு எந்த நோய் ஏற்பட்டிருக்கு, இது உடலுக்குள்ளாரியே உருவான நோயா அல்லது வெளியிலிருந்து ஒரு பொருள் தாக்குன நோயா அப்படின்னு நம்ம பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மருத்துவ முறை சிறந்தது அப்படின்ட்டு நம்மளே அதை பிரித்தறிந்து தேர்வு செஞ்சு அந்த மருத்துவ முறையை நாடி குணம் பெறலாம். நன்றி, வணக்கம்.